ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சரி, ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, தேவன் ரொம்ப நல்லவர் இல்லையா? ஆனால் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார், என் மகளே, ஒரு 5 நிமிஷமாவது எனக்கு கூட வந்து எனக்காக நீ ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணி, டிவி பார்க்கும்போதோ ஃபோன் பார்க்கும்போதோ நீ நடுக்கும்போதோ உக்காரும்போதோ தேவன் என்ன பண்ணுறன்னா ஏங்கி கொண்டிருக்கிறார். என்ன ஏங்கி கொண்டிருக்கிறார்? ஐயோ மகளே, ஒரு நிமிஷமாவது இது டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன், இது மொபைல் பார்த்து கொண்டு வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இங்கெல்லாம் நின்றுட்டு பேசி கொண்டு இருக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் என்னை பாதத்தில் அமர்ந்து நீ ஜெபித்தால் நான் சந்தோஷப்படுவேனே அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாருன்னா கேட்டுக்கொண்டிருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி, நீ என்ன பண்ணு, என்னை நோக்கி நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறார், நீ எங்கே போனாலும் ஒன்று கூடவே அவர் வந்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார், உங்களை மேலே அன்பு கூறுகிறவராக இருக்கிறார், உங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், என் நாமத்தை எது கேட்டாலும் தருகிறேன்னு சொல்லுகிறவராக இருக்கிறார். ஏன் நம்ம இந்த கஷ்டத்தோட கண்ணீரோடு இருக்கிறோம், ஏன் நம்ம கடனோட இருக்கிறோம், ஏன் நமக்கு ஜபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டேன்னுது, ஏன் நம்ம குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்க மாட்டேன்னுது, என்ன காரணம் அப்படின்னு? யார் காரணம்? ஆண்டவர் காரணமா இல்லை நம்ம காரணமா? நம்ம தான் காரணம். ஹல்லேலூயா. அவர் ஆயுதமாக இருக்கிறார், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஆயுதமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுறதுக்கு நீங்கள் ஆயுதமாக இருக்கிறீங்களா? ஆயுதமாக இருக்கணும். எப்படி ஆயுதமாக இருக்கணும்? அவங்க நோக்கி நம்ம கூப்பிடணும், அவர் கற்பனையில் படி நம்ம நடக்கணும், அவருக்கு பயந்து நம்ம வாழ்கிறவங்களாக இருக்கணும். அப்படி நீங்கள் இருக்கும்போது அவர் என்ன பண்ண, நீங்கள் கேட்குற காரியங்களுக்கு அவர் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாக அவர் நீங்கள் நேசிக்கணும். நீங்கள் உன்னை எப்படி நீ நேசிக்கிறியோ அதுபோல் நீ பிறரை நீ நேசியன்னு சொல்கிறார். நான் உன்னை எப்படி நேசிக்கிறனோ அதுபோல் நீ என்ன பண்ணணும், நேசி என்றார். அதுபோல தான் நம்ம அவர் நேசிக்கிறவங்களாக இருக்கணும். நம்ம எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க, உங்கள் பிள்ளைங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களை எவ்வளோ நேசிப்பீங்க நீங்கள்? ஏன்னா பிள்ளைங்கள் வீட்டில் இருக்கிறாங்களே, ஏதாவது ஆகிடுமோ, எங்கேயாவது ஷாக் அடிச்சிடுமோ, எங்கே ஏதாவது கேஸு திருப்பிடுவாங்களோ, எந்த பிள்ளைங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்கள் மேலே உங்களுக்கு எப்படி ஒரு அன்பு இருக்கிறதோ அதுபோல தான் இயேசு கிறிஸ்துக்கு உங்களை மேலே என மேலே அன்புள்ளவராக இருக்கிறார். என்னை பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுதே, இப்படி வியாதியில் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், நம்மளை ஒவ்வொரு நாளும் பார்க்குறவராக இருக்கிறார், நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, மகளே மகனே, நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு விலைப்பாறுதல் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல தான் நம்ம என்ன பண்ணணும், அவர் நேசிக்கிறவங்களாக இருக்கணும், அவர் நோக்கி கூப்பிடுறவங்களாக இருக்கணும். அது எப்படி? இன்னொன்று எப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காரியங்கள்னால தேவன் நம்மளை என்ன பண்ண முடியல, நேசிக்க முடியல, நம்மக்கிட்ட அவர் வர முடியல. அது என்ன காரியம்? பிரசங்கி 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். பிரசங்கி 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. பிரசங்கி 5:6 எடுத்தவங்க வாசிங்கம்மா. உன் மாம்சத்தை பாவக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாது. உன் வாய்க்கு இடம் கூடாதே. பாருங்க, உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே. உன் வாய்க்கு என்ன பண்ணக்கூடாது, உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே. அது புத்தி பிசைக்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன் என்ன பண்ணாத, சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை கையில் பாருங்க தேவனும் உங்க கோபத்தினாலே என்ன, உங்க வார்த்தையினாலே கோபம் கொள்ளுகிறார். அப்ப என்ன பண்றாரு, உன் கையின் கிரியைகளிலே அழிப்பானே. பாருங்க, அதுதான் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும், உன் மாம்சத்தையே பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது, மாம்சத்தை ஒப்பு கொடுக்க கூடாது. பாவத்தை என்ன பண்ண, வாயில ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது. அடுத்தவங்களை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. பாருங்க, தேவாலயத்திற்கு நம்ம செல்லும்போது அதே 1 நீங்க பாருங்க, 5:1 7 வரை நீங்க தியானிக்கும் போது தேவாலயத்திற்கு செல்லும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதில் தெளிவாக நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிங்க. 1வது வசனம், நீ தேவாலயத்துக்கு நீ போகும்போது உன் நடையை காத்துக்கொள். உன் நடை என்ன காத்துக்க சொல்லி இருக்கிறாரு, உன் நடையை காத்துக்கொள். அல்லேலூயா. அதே போல நீங்க 2வது வசனம் வாசிப்பா. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மதம் பற்றி ஒரு வார்த்தையை சொல்லாமலும் இரு. அல்லேலூயா. நீ என்ன பண்ண, உன் வாயில எப்படி பேசணும் அப்படின்னு சொன்னா, எப்படி
தேவாலயத்துக்கு ரெண்டாவது வசனமா இது, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினாலே பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தை கூட சொல்லாமலும் நீ பூமியில் இருக்கிறாய். அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமா உள்ளதாக. ஹல்லேலூயா. ஏதோ நம்ம வரோம், ஏதோ பேசுறோம், ஏதோ ஜெபம் பண்றோம்னு சொல்லி இல்லாம நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட வரும்போது சுருக்கமா என்ன காரியம் உங்களுக்கு இன்னும் தேவையோ அந்த காரியங்களை மட்டும் ஆண்டவர்கிட்ட நீ கேட்கும்போது தேவன் என்ன பண்றாரு, அப்ப வானத்தை இருக்கிற பரலோகத்தை இருக்கிற பிதா உங்க ஜபத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். எது வேணாலும் பேசலாம், நம்ம வாய் தானே அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நம்ம நடை எப்படி இருக்கிறது, நம்ம உடை எப்படி இருக்கிறது, நம்ம பேச்சு எப்படி இருக்கிறது, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஏன்னா ஆண்டவர் இது ஆண்டவரோட ஆலயம். இந்த ஆலயத்தில் அவர் வளாவு கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வரக்கூடாது. தேவன் நம்மள என்ன ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுக்கு நம்ம பயப்படணும். மனுஷனுக்கு நீ பயப்படுறியோ இல்லையோ, ஆனால் தேவனுக்கு நீ பயப்படும் போது கர்த்தர் என்ன பண்ண, பயப்படுறவனுக்கு என்ன அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்குறேன்னு தேவனை சொல்றார். கர்த்தருக்கு நீங்க பயப்படும் போது, கர்த்தருக்கு நடுங்கும் போது கர்த்தர் என்ன பண்ண, நீங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மட்டும் கிடையாது, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக ஓடி ஓடி நீங்க வளர்த்து இது பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த உலகத்தில் நீ எவ்வளோ சேர்த்து வைத்தாலும் ஒரு நாள் நம்ம விட்டுட்டு போகணும். ஆனால் நம்ம பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும்னா கர்த்தருக்கு நம்ம பயப்படுறவங்களாக நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண, பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைக்க முடியும். ஹல்லேலூயா. அதே போல் கர்த்தங்க ஜபத்தின் மூலமாய் இப்போ பாருங்க, நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, எப்படி ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எல்லாருக்கு டவுட் இருக்கலாம். தீர்க்கதர்ஷமாக பேசலையே, ஆண்டி மூலமாக பேசலையே, அப்போ எனக்கு என்ன ஆண்டவர் என்னை ஜபத்தை கேட்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாடல் மூலமாக பேசுவார், ஒரு பாடல் மூலம், ஒரு வசனங்கள் மூலமாக பேசுவார். இவங்க சொல்கிற சாட்சிகள் மூலமாக கூட தேவனை பேசுகிறார். வசனங்கள் மூலம் மெசேஜ் சொல்லும் போது கூட தேவன் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். இப்படி தான் தேவனை பேசுகிறார். ஒருத்தர் தலை மேலே கை வைத்துட்டு தீர்க்கதரிசனம் உனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தீர்க்கதரிசனம் அப்படின்னு சொல்லி கொஞ்சிலர் உண்மையாக சொல்லுவாங்க, கொஞ்சிலர் பொய் கூட சொல்லுவாங்க. அது நம்புறதோட நம்ம இந்த வார்த்தைகளை நம்பி தேவனுக்கு பயந்து நம்ம வாழும்போது கர்த்தர் என்ன பண்ணார், உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி தான் தேவன் என்ன பண்றாரு, நம்ம பேசுற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆலயத்துக்கு வரும்போது பயபக்தியோட நம்ம பார்க்கணும், வரணும். இன்னொன்று எதிர்பார்ப்போட நீ வரணும். இன்னைக்கு ஆண்டவரே நீ எப்படியாவது என்கிட்ட பேசணும். எனக்கு தரிசனங்கள் மூலமாவோ பாடல் மூலமாவோ எத்தனை பேர் பாடல் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. ஆனால் எனக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ண, பாடல் மூலமாக வசனங்கள் மூலமாக பேசியிருக்கிறாரு. ஆனால் இப்போ இன்னொன்று, எங்கேயாவது நம்ம ஒரு மீட்டிங்களுக்கு போகும்போது கூட தேவன் என்ன பண்ணி எவ்வளோ காரியங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். நம்ம இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், இப்படி நடந்து கொண்டால் நல்லா இருக்கும், இப்படி பேசுகிறா நல்லா இருக்கும். ஆண்டவர் என்ன வார்த்தை, ஆண்டவரோட வார்த்தை எனக்கு நேராக வந்து எனக்கு அப்படியே ஈட்டில் குத்துறது போல எனக்கு நேராக குத்திருக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம். பரிசுத்தவான்களோட ஜெபத்துக்கு போகும்போது அப்போ என்ன பண்ண, அந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்மளோட பேசுகிறார். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். நம்ம வாய், இன்னொன்று நம்ம சரீரம், நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படி நம்ம இருக்கும்போது 4வது வசனம் வாசிப்போம். தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அது செலுத்த என்ன பண்றது கூடாது. ஏதாவது ஒரு பொருத்தனை நீ செலுத்தினா அது தாமதித்து கொண்டு இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பொருத்தனை நீ செய்தா அது என்ன பண்ணணும், செலுத்தி விடணும். ஹல்லேலூயா. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லி தாமதித்து கொண்டு நம்ம இருக்கக்கூடாது. அப்போ இன்னொன்று நினைக்கலாம், நீங்கள் பொருத்தனை செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லை, பொருத்தனை செய்கிறது நல்லது. ஏன்னா அது பொருத்தனை செய்யும்போது என்ன எல்லா காரியங்களும் உங்களுக்கு தேவனுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பரிசுத்தவான்களை கூட எப்தா நாங்கள் பார்க்குறோம், ஒரு பொருத்தனை செய்கிறார். யுத்தத்துக்கு போகும்போது என்ன பண்ணார், பொருத்தனை செய்கிறார். ஆண்டவரே, அது இஸ்ராவேல் ஜனங்களுக்கு நான் யுத்தத்துக்கு போய் கொண்டு இருக்கிறேன், அந்த ஜனங்களை என் கையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் வர்றது ஃபஸ்ட்டு பலி, நான் ஃபஸ்ட்டு எது வருதோ அதை உனக்கு பலியாக கொடுக்குறேன்னு சொல்லி யெப்தா என்ன பண்ணுறாரு, பொருத்தனை செய்கிறார். அதே போல் யாக்கோபு என்ன பண்ணுறாரு, பொருத்தனை செய்கிறார். அப்ரஹாம் கூட பொருத்தனை செய்கிறார். இப்படி பொருத்தனை செய்து அது நடந்ததுக்கு அப்புறம் அவங்கள என்ன பண்ணார், அந்த பலி அதே போல் செலுத்துகிறவராக இருக்கிறார். அதே போல் நீங்கள்
நீங்கள் பொருத்தனை செய்யும்போது அது தாமதிக்காதே. அதை நீ என்ன பண்ண, அந்த பொருத்தனை செய்யும்போது நீ இது ஆண்டவருக்கு செஞ்சுடு. ஃபர்ஸ்ட் ஆதிலே நான் பார்க்கும்போது பொருத்தனை ஏதாவது செய்தேன்னா நடந்தாலும் சரி, நடுக்காம போனாலும் சரி, ஆண்டவருக்கு என்ன பண்ணுவேன் சரிமா, பொருத்தனை செஞ்சிடுவேன். ஆண்டவரே நீ இது செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் இன்னும் ஃபர்ஸ்டே நான் பொருத்தனை நிறைவேற்றிடுவேன். ஹல்லேலூயா. அது எப்போ நடுக்கும், நான் நடுக்கும், எனக்கு விசுவாசம் இருக்கிறது நடுக்கும். அது மாதிரி பொறுத்த நான் செஞ்சிடுவேன். நீ செய்யும்போது கொஞ்சம் நீங்கள் பார்க்கும்போது குழந்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் பொருத்தனை செய்வாங்க. கொஞ்சம் அன்னாள் பொருத்தனை வேறு. அன்னாள் குழந்தை பொருந்து எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க. கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை இல்லாமல் இருக்கும்போது கூட அவங்க பொருத்தனை செய்வாங்க, துணி வாங்குவாங்க. அந்த அளவுக்கு துணி வாங்கி, ஆண்டவரே எனக்கு நீ குழந்தை கொடுக்குறீங்க, இந்த துணி நான் வாங்கியிருக்கிறேன் சுவாமி, நீ குழந்தை கொடுப்பீங்கன்னு சொல்லி விசுவாசத்தோட ஃபஸ்ட்டே குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தேவனுக்கு பொருத்தனை நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல தான் தேவன் என்ன பண்ண, நம்ம கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம செய்கிற ஒவ்வொரு பொருத்தனைகளும் நம்ம நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம என்ன பண்ணணும், சரி இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பாருங்கள், இவர் நாவினாலே வரும் சாபங்கள். இது நாவினாலே நமக்கு என்ன பண்ணுமா, வரும் சாபங்கள். நம்ம நாவினாலே எப்படி நம்ம பேசணும், எப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வெளிப்படணும். அப்படின்னு சொன்னால் நாவினாலே வர பாவங்கள். எபேசியர் 4:30 வாசிங்க. எபேசியர் 4:30 நீங்கள் வாசிக்கும்போது நம்ம நாவினாலே என்னென்ன பாவங்கள் நம்மளுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் வாசிங்க. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பாருங்க, தேவனுடைய பரிசுத்த ஆவி என்ன பண்ணக்கூடாதா, துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்றாரு. எப்படி, அன்றியும் நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று அப்படின்னு சொன்னீங்கன்னா இது புரியுதா? அன்றி எங்களுக்கு நீங்கள் மீட்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியை நீர் எப்போ ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு நீங்கள் வந்தீங்களோ அப்பொழுதே தேவர் என்ன பண்ணார், மீட்டு கொண்டார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. எப்போ நீ ஞானஸ்தானம் எடுத்தியோ, எப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மையில் தேவன் என்று ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்போ நீங்கள் சபைக்கு வரீங்களோ, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளோ, அவ்வன்றைக்கே நீங்கள் மீட்கப்பட்ட நாள். ஹல்லேலூயா. அதனாலே அவர் என்ன பண்ணி மீட்கப்பட்ட நாளில் அவர் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, முத்திரையாக உங்களை அவர் என்ன பண்ணுறாரு, பெற்று தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். மீட்கப்பட்ட நாள் என்பது எது என்றால், ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுக்காக ரட்சிக்கப்பட்டு அவனை ஏற்றுக்கொண்டு அவன் மீது அன்பு செலுத்தும் போது தான் அன்றைக்கே ரட்சிக்கப்பட்ட நாள் உங்களுக்கு. ஆனாலும் மனுஷனும் பூமியிலே கொஞ்ச நாள் மனுஷன் வாழும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, மனுஷன் தன்னை மாம்சத்தில் தன்னை வாயில் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அல்லேலூயா. அப்போ அதே போல் நீங்கள் பார்க்கும்போது முத்திரை என்பது ஒரு காரியம். முத்திரை என்பது மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு பத்திரம் எழுதுகிறோம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு பத்திரம் எழுதும்போது ஒரு நம்ம கேரண்டி வேணும் அப்படின்னு சொன்னால் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, சீல் போடுவாங்க, முத்திரை போடுவாங்க. ஒரு எங்கேயாவது ஆஃபீஸுக்கு போகும்போது கூட ஏதாவது கேரண்டிக்கு என்ன பண்ணுற முத்திரை போடுவாங்க. உங்கள் பேங்குக்கு போகும்போது கூட ஒரு முத்திரை போடுவாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு கேரண்டி, நம்மளுக்கு ஒரு கேரண்டி, ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, எனக்கு சொந்தமாயிடுச்சு அன்றதுக்காக ஒரு கேரண்டி. அதே போல் தான் ஆவியானவர் என்ன பண்ணார், உங்களுக்கு முத்திரை போட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு முத்திரை போட்டிருக்காரா? எப்படி அப்படின்னு சொன்னால், நீர் எப்போ தேவனே கிறிஸ்து தான் உண்மையுள்ளவர் என்று நம்பி விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு நீ ராவோஜனை எடுத்துக்கொண்டு இருக்கிறியோ, அப்பே உங்கள் மேலே தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு முத்திரை போட்டுட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேவனோட பிள்ளைங்கள ஆயிட்டீங்க. தேவனோட பிள்ளைங்களன்றதுக்காக, என்னோட பிள்ளைங்கிறதுக்காக தேவன் உங்களுக்கு ஒரு முத்திரை போட்டிருக்காரு. ஹல்லேலூயா. உங்களை மீட்டு கொண்டே இருக்கிறார். அதே நீங்கள் இங்கே பார்க்கும்போது இன்னொன்று ரெண்டாவதாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பண்ண, கடைசி வர உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அவர் உங்களை மீட்டு கொண்டுட்டாரு, முத்திரை போட்டுட்டாரு. கடைசி வர ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, சித்ரு உங்களை தொடாதபடி
சித்ருன் அதிகாரம் வானமண்டல கிரியைகள் அதெல்லாம் உங்களை தொடாதபடி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவன் கொடுக்குறாரு. எப்படிப்பட்டவங்களை பாதுகாப்பு கொடுக்குறேன்னா, பரிசுத்தாவியனை வேதனைப்படுத்தாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, பரிசுத்தாவியனை படுத்தாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு முத்திரை. நம்மளுக்கெல்லாம் ஒரு முத்திரை, ஒரு பாதுகாப்புக்காக தான் பரிசுத்தாவியானவர் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம வேதனைப்படுத்தும் போது அந்த போட்டு இருக்கிற அந்த முத்திரை கேன்சல் ஆகிடும், போட்டு கொடுத்துருக்கிற அந்த பாதுகாப்பு கூட நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, பரிசுத்தாவியானவர் என்ன படாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க. எப்படி நம்ம வேதனைப்படுத்துகிறோம்? பரிசுத்தாவியானவர் நம்ம நாவினாலே, நம்ம ஹிருதயத்தினாலே, நம்ம சரீரத்தில், நம்ம எண்ணங்களும் இதெல்லாம் பரிசுத்தாவியானவர் துக்கப்படுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறோம். அப்படி படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, ஆவியானவர் நமக்கு போட்டு இருக்கிற அந்த முத்திரை போயிடும். ஜீவ கிரந்தத்தில் இருக்கிற நம்ம பேர் கிறுக்கி போட்டுப்படும், நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். நார்மல் மனிதனை போல நம்ம வாழ முடியும், வாழ்ந்துடுறோம். அதுக்கப்புறம் பாதுகாப்பு நம்மளுக்கு இருக்காது. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, பரிசுத்தாவியானவர் போட்டிருக்கிற அந்த முத்திரை நீ பாதுகாத்துக்கோ. பரிசுத்தாவியானவர் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு, அந்த பாதுகாப்பு எப்பொழுது உனக்கு கூட வச்சுக்கோ. மீட்கப்பட்ட நாள் வரைக்கும், இந்த உலகத்தை விட்டு நீ போகிற நாள் வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு தேவனுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு உறுதி வரும். ரெண்டாவதாக பாருங்க, ஆவியானவர் என்ன பண்றாரு? 3:3 கலாத்தியர் 3:3 நீங்க பார்க்கும்போது, ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவர் நம்ம என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. பாப்பா உக்காரு. ரெண்டாவதாக ஆவியை அவித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி 1 தெசலோனிக்கர் 5:19 நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ண? துக்கப்படுத்தக்கூடாது நம்ம. மூணாவதாக நீங்கள் ஆதியாகமம் 9:23 நீங்கள் பார்க்கும்போது, பெற்றோர் சொல்லு வார்த்தையில் சபிக்கப்பட்டார். பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க? புள்ளிங்களை சபிச்சார்கள் அவங்க வாயினாலே. அதில் கானான் பாருங்க சபித்தார். கானான் அப்படின்றது யாருன்னா, நோவா திராட்சரசம் கொடுத்து வஸ்திரம் இல்லாமல் படுத்து கொண்டு இருக்கும்போது, அந்த கானானை போய் அந்த நிர்வாணத்தை பார்த்துட்டு வந்து எல்லாருக்கும் சொல்லும்போது நோவா கோவம் வருது. அப்போ என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? இவனை சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நோவா கானானை சபித்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அது போலதான் பாருங்க, நம்ம வாயில ஒரு அந்த வார்த்தைகள் சாபமாய் மாறும். ஒரு நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது, நம்மளுக்கு விரோதமாக பேசுகிறவங்க, துக்கப்படுத்துகிறவங்களும், நம்ம ஏதாவது சொல்லி நீங்கள் ஜெபித்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது சாபமாக அப்படியே மாறிடும். உங்கள் பிள்ளைங்களுக்கானாலும் சரி, உங்களை வேதனைப்படுத்துகிறவங்களானாலும் சரி, நீங்கள் அப்படியே ஜெபித்தீங்கன்னா, செபிச்சிங்கன்னா அது சாபமாக மாறிடும். அதனால் அந்த மாதிரி நம்ம சொல்லி நம்ம பிள்ளைங்களாவது ஆகட்டும், யாருனாவது ஆகட்டும், நம்ம சபிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தேவன் சொல்லியிருக்க, உன்னை சபிக்கிறவங்களையும் ஆசீர்வதியேன் தான் தேவன் சொல்லியிருக்காரு. தவிர அவங்க என்ன இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அவங்க திட்டினாங்க நான் திட்டினேன், அவங்க துப்புனாங்க நான் துப்புனேன் இல்லை. ஆனால் தேவ பிள்ளைங்களாக இருக்கிற நீயும் நான் எப்படின்னா அவங்கள ஆசீர்வதிக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா அந்த சாபம் அவங்களுக்கு போயிடும். ஹல்லேலூயா. அதே போல் நமக்கு அந்த சாபம் என்ன, அதை நான் சொன்னேன் இல்லையா, ஆசீர்வதிக்கிற ஒரு அம்மா, சாபத்தை சபிக்கிற ஒரு அம்மா இருந்தாங்க. 2 பேரும் பரலோகத்துக்கு போனாங்க. தூதர் கேட்டாராம், யாரப்பா இரு, ஒரு அம்மா சபிச்சுட்டே இருக்குது, அதெல்லாம் வந்துட்டே இருக்குது எனக்கு முன்னாடி. ஒரு அம்மா ஆசீர்வதிச்சுட்டே இருக்குது, அது கூட என்ன முன்னாடி வந்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தூதனை கூட்டி கேட்கும்போது தூதன் சொன்னாராம், அந்த அம்மா யாரை பார்த்தாலும் சபிச்சுட்டு இருக்கும், நாயை பூனின்னு கூட விட மாட்டாங்க, சபிச்சுட்டே இருக்கும். இந்த அம்மா யாரை பார்த்தாலும் விரோதின்னு கூட இந்த அம்மா ஆசீர்வதிச்சுட்டே இருக்கணும். அப்போ தேவன் சொன்னார், அவங்கவுங்க பேச்சு அவங்க தலைமையிலே போகட்டும் அப்படின்னு சொல்லி. அது போல தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது? யாரையும் சபிக்கக்கூடாது. நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். பேர் வைத்து இன்னொன்று 1 நாளாகமம் 4:9 நீங்கள் பாருங்கள், அவங்க தாய் பேர் வைத்து அது பேரில் சாபம் வந்துதான். 1 நாளாகமம் 4:9 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அது தாய் பேர் வைத்திருந்தால அது பேரில் ஒரு சாபம். எப்படி? ஏபேஸ் நீங்கள் பாருங்கள், ஏபேஸ் என்ன பண்ணாங்க? அது பிழைப்பா எப்படி வேணில், எப்பினோனுக்கு குமாரனாகிய காலேபின் குமாரர் ஈரு, ஏலா, நாகாம், எலாவின் குமாரில் ஒருவன் கேனாஸ். வேண்டாம் அது இல்லை. 9:25 இல்லை 4:21 4:9
சரி, அதே போல் 1 சாமுவேல் 4:21 நீங்கள் பார்க்கும்போது ஏபேஸ் தாய் என்ன பண்ணாங்கன்னா, துக்கத்தோட அவங்க இந்த குழந்தை பெற்றதுனால ஏபேஸ்ன்னு பெற்று வச்சுச்சா. ஏபேஸ் என்றதுக்கு என்னன்னா சபிக்கப்பட்டவன் அர்த்தமா. ஏபேஸ்னா சபிக்கப்பட்டவன். ஏன்னா இந்த வேதனையில் இவனை இவனு பெற்றெடுத்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏபேஸ்ன்னு பேர் வச்சுட்டாலாம். அப்போது அதுனா அந்த தாய் என்ன பண்ணாங்க, பேர் வச்சதுனால அவர் என்ன பண்ண செபிக்கப்பட்டவனாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லாரும் அவனை வளர்ந்து பெரியவனானுக்கு ஆகும்போது செபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பார், எவ்வளோ கவலைப்பட்டு இருப்பார், ஆசீர்வாதம் இல்லாமல் கஷ்டப்படும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார் பாருங்க. அதே ஒரு காரியம், இன்னொரு காரியம் அவர் ஒரு ஜெபிக்கிறாரு. அதே 2 நாளாகமான்னு சொல்ல நினைக்கிறேன், 4:17 நினைக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கும்போது ஏபேஸ் ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாரு தெரியுமா? ஆண்டவரே, என் எல்லைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க, நீர் என்ன ஆசீர்வதிங்க, உன் கரம் என்னோட இருக்கட்டும், தீங்கு நாளில் என்ன நீ என்ன பண்ண ரட்சித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஏபேஸ் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணார், அவர் எல்லைகள் ஆசீர்வதித்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதை வேற என்ன பாருங்க, அதை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல தான் அவன் தாய் அந்த வேதனையில் அவருக்கு எபேஸ்ன்னு பேர் வச்சதுனால அவர் என்ன செபிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த சாபம் அவங்கள மேலே வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது அதே நியாயாதிபதிகள் 9:27 நீங்கள் பாருங்கள். நியாயாதிபதிகள் 9:27 நீங்கள் பார்க்கும்போது அமலேக்கியர் சாபம். நியாயாதிபதிகள் 9:27 வாசிப்பா. நியாயாதிபதிகள் 9:27. தனக்குத்தானே சொல்லும் வார்த்தையினாலே சாபம். அது ரூத்து. அதிகாரத்தில் இருக்கும் போர் சொல்லு வார்த்தையினாலே, பேர் சொல்லும் வார்த்தையினாலே சாபம். நியாயாதிபதிகள் 9:27 நீங்க வாசிங்க. நியாயாதிபதிகள் வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலையாட்டி ஆடி பாடி தங்கள் தேவனின் வீட்டுக்குள் போய் புசித்து குடித்து அமிலேக்கை சபித்தார்கள். அமிலேக்கர் சபித்தார்கள். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு, அமிலேக்கர் புசித்து குடித்து அமிலேக்கன் செபிக்கும் போது அதே போல் அந்த சாபம் அமிலேக்கன் மேலே இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் ரூத்து 1:20-21 நீங்கள் பார்க்கும்போது கூட தனக்குத்தானே சொல்லும் வார்த்தையினாலே சாபம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நகோமி நம்ம பார்க்குறோம். நகோமி யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நகோமி என்ன பண்ணால் பெத்லெஹேமில் இருந்த நகோமி, அவர் எலேமேலிக் அப்படின்னு சொல்லி மனைவி நெகோமி, எலிமேலேக்கு மனைவி நெகோமி. அந்த நெகோமி என்ன பண்ணாரு, பெத்லெஹேமில் பஞ்சகாலம் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா மோவாப் தேசத்துக்கு அவங்க புறப்பட்டு போனாங்க. போகும்போது அவர் என்ன பண்ணாங்க, எல்லா ரெண்டு குழந்தைக்கும் புருஷனும் எரிந்து போனாங்க. அப்போ மறுபடி பெத்லெஹேமுக்கு அவங்க திரும்பி வரும்போது அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, நீ நெகோமி தானே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறான், నేను நெகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். மாறான்னு சொல்ல, மாறான்னா கசப்பு. நான் என்ன பண்ணேன், எனக்கு தேவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நான் நெறியோட போனேன், இப்போ குறைவோட நான் வந்திருக்கிறேன், என்னை மாறான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நெகோமிய வாரத்திலவே அது வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நான் இன்னொரு காரியம் நான் இது தியானிக்கும் போது நான் நினச்சி பார்த்தேன், பெத்லெஹேம்னா ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு ஊர். ஆனால் அங்கே பஞ்சம் வரும்போது இவங்க என்ன பண்ணியிருக்கணும், மோவாப் தேசத்துக்கு போகாமல் எலிமேலிக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த பஞ்ச காலம் வந்துச்சு, நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே அப்பா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணணும், ஜெபிச்சிருக்கணும். ஜெபித்து, ஆண்டவரே நான் வேறு தேசத்துக்கு போகலான்னு இருக்கிறேன், மோவாப் தேசத்துக்கு போகணுன்னு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி, போகலாமா வேண்டாமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணோம், ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லியிருப்பார், என்னென்ன போன்னு சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லியிருப்பார், அப்படி தானே. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் பாதத்தில் கேட்காம இவங்க என்ன பண்ணாங்கன்னா போயிட்டாங்க. மோவாப் தேசத்துக்கு ஆண்டவர் கேட்காம போனதுனால அங்கே என்ன பண்ணுச்சு, அந்த மோவாப் தேசத்தை இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணால், ஆண்டவருக்கு விரோதமான ஜனங்கள், விக்கிரகாராதனை செய்து கொண்டு இருந்த ஜனங்கள் அங்கே போய் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 3 பேர் ஆண்டவர் என்ன பண்ணார், 3 பேர் எடுத்துட்டாரு. ரூத்துன்னு கூட்டிட்டு பெத்லெஹேமுக்கு வரும்போது அவன் எல்லாரும் கேட்குறாங்க, நீ இது நகோமி தானேன்னா, இல்லை நான் மாறா அப்படின்னு சொல்லுது. அதனால அந்த வார்த்தை பாருங்க,
அந்த அம்மாவுக்கு என்ன ஆகுது, நன்மை தான் நடக்குது. இருந்தாலும் அவள் உள்ளத்துல என்னன்னா ஆண்டவர் மேலே ஒரு கசுப்பு வந்துச்சு. நான் மாறா அப்படின்னு ஆண்டவர் செய்து நான் தப்பு செஞ்சதுனால ஆண்டவர் என்னை தண்டித்தார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு மனசு வரல. ஆனா நான் மாறா அப்படின்னு சொல்லுது. ஹல்லேலூயா. நம்ம தவறு செஞ்சுட்டு அடுத்தவங்கள மேலே குறை சொல்றது தப்பு. நம்ம தவறு செஞ்சுட்டு ஆண்டவரை நிந்திக்கிறது தப்பு. நம்ம தவறு செய்து ஆண்டவரை தூஷிக்கிறது தப்பு. தேவன் என்ன எனக்கு வாழ்க்கையில் இப்படி வைத்திருக்கிறாரு, ஆண்டவர் கண் இருக்கா கால் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை தூஷிக்கிறோம். ரொம்ப தப்பு. ஆனா நம்ம செஞ்ச பாவங்கள்னால நாம் அனுபவிச்சிருக்கிறோம். ஆண்டவரை தூஷிக்கவே கூடாது, அந்த வார்த்தை வரவே கூடாது. அதே ஒரு பெருசாபம். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு இந்த காத்திரி கஷ்டம் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு குடும்பத்தில் இப்படி கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதே ஒரு பெரிய பாவம். ஆண்டவருக்கு அவர் கஷ்டம் கொடுக்க மாட்டார். நம்ம கொழுப்புனாலே நம்ம இதனாலே நம்ம செய்கிற காரியங்களாலே தான் நம்ம கஷ்டப்படுறோம். ஆண்டவர் தன்னை பிள்ளைங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்ப மாட்டார். ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும், என் பிள்ளைங்க கஷ்டத்தில் இருக்கணும், வேதனையில் இருக்கணும், கடனோட இருக்கணும், வியாதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்பவே மாட்டார். ஆனால் நம்ம செய்த பாவங்கள்னாலே நம்ம செய்த அக்கிரமங்கள்னாலே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம். அதனாலே எங்கள் கஷ்டங்களை பிசாசு கொண்டு வருவான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவனை தூஷிக்கவே கூடாது. அப்படி தூஷித்தீங்கன்னா அது தேவனுக்கு பாதத்தை நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. எந்த ஒரு வார்த்தை. இன்னொன்று, தாய் தகப்பர் என்ன பெத்தேன், என்ன பெத்தேன், எனக்கு இப்படி யாராவது அப்படி சொன்னாங்கன்னா அது ஒரு பெரிய சாபம் அப்படின்னு சொல்லத வேதம் சொல்லுகிறது. அதனாலே அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. அந்த வார்த்தை நம்ம வாயில வரவே கூடாது. தேவன பாதத்தை நம்ம மன்னிப்பு கேட்குறவங்களா இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையில வல்லமே உண்டு. நம்ம வார்த்தை ஏதோ பேசிடுறோம், ஏதோ திட்டிடுறோம், ஏதோ இது பண்ண, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு வாயில வர வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னு தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார். அதை கவனித்து கொண்டு இருக்கிறார். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறார். எது வேணா ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவர் எங்கோ இருக்கிறார். மனுஷன் முன்னாடி பேசுறோம், இல்லை மனுஷன் இல்லாத போது பேசுறான்னு சொல்லி நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனா தேவன் ஒருத்தரை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ எங்கே போனாலும் வந்தாலும் உங்க கூட அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால என்ன பண்ணணும், நம்ம வார்த்தை உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம அதே போல நெகோமி அப்படி என்ன பண்ண சாபம் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க, நெகோமி அப்படி சொன்னதுனாலே தேவன் என்ன பண்றாரு, கோவப்பட்டிருப்பாரு. ஆனாலும் தேவன் மன்னிக்கிற தேவன் மன்னித்தார். ஹல்லேலூயா. நெகோமியை ஆசீர்வதித்தார். சுபாவங்களினாலே வரும் சாபங்கள் இப்போ நம்ம பார்த்தோம். நாவினாலே வரும் சாபங்கள் பார்த்தோம். இன்னொன்று நம்ம சுபாவத்தினாலே வரும் பாவங்கள் சாபங்கள். நம்ம சுபாவம் எப்படிப்பட்டது, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சுபாவங்களாலே வர சாபம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22, 23 நீங்கள் பார்க்கும்போது, சவுல் கழுதைகளை மேய்ச்சி கொண்டிருந்தார். சவுலுக்கு ராஜா ஆகிறதுக்கு எந்த ஒரு அதிக இது இல்லை, யோகத்தை கிடையாது. ஆனாலும் தேவன் என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எனக்கு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனாலே சவுலை தெரிந்து கொண்டார். அது படிப்பாது. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம். பாருங்க, ஒரு பொண்ணு ஒண்ணு கேளுங்க, இது கவனமா கேளுங்க. சாமுவேல் என்ன சொல்றாருன்னா சவுலை பார்த்து சொல்றாரு, கர்த்தருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தாலே உத்தமம். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா காணிக்கை கொடுக்குறேன், தசம்பாகம் கொடுக்குறேன், நான் சாப்பாடு போடுறேன். இது ஆண்டவருக்கு முக்கியம். இது ஆண்டவருக்கு முக்கியமா? நீ எப்படி இருக்கணுமா? கீழ்ப்படினும். தேவனுக்கு கீழ்ப்படிது நீ நடக்கும் போது அதுக்கப்புறம் நீ போடு, தேவன் ஏற்றுக்கு வருவார். அதுக்கப்புறம் நீ தசமாகமோ காணிக்கையோ நீ கொடு, தேவன் ஏற்றுக்கொண்டுவார். நீ கீழ்ப்படியாம நீ ஆண்டவர்னு மெச்சிக்கொள்றதுக்காக நீ என்ன செஞ்சாலும் அவர் மெச்சிக்கொள்ள மாட்டார். உனக்கு சாப்பாடோ உனக்கு காசோ அவருக்கு தேவை கிடையாது. அவருக்கு நீ கீழ்ப்படி. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நீ கீழ்ப்படி. 2வது வாசியப்பா, அது வாசி 15 வாசி 22 வாசி 22 23 இரண்டாம் பண்ணுதல்
ரெண்டகம் பண்ணுதல், ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவத்திற்கும், பில்லி சுன்ன பாவத்திற்கு, முரட்டாட்டம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும் அவபக்திக்கும், விக்கிரகாராதனைக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார், புறக்கணித்து தள்ளிவிட்டார் என்றார். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா, சரி, கிறிஸ்தவங்கள தான் இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா, ஒரு யாராவது ஜோசிக்காரனை சொல்லிட்டு நம்பிடுவாங்க. கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, விக்கிரகாராதனைக்கிட்டே போவாங்க. கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, அவர் கொடுக்குற அந்த இதெல்லாம் தின்னுவாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ தேவன் கீழ்ப்படி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று உனக்கு தெரியலையா? உண்மையுள்ளவர் நான் ஏன் தெரியலையா? நீ இவ்வளவு சாஸ்திரம், சம்பிரதாயம், மாய மந்திரம் இதெல்லாம் நீ பூஜைகள் எல்லாம் பண்ணி நீ என்ன சுகமா இருக்குது? உனக்கு என்ன நன்மை கண்டு? நீ என்ன நன்மை கண்டு? நம்ம எல்லாம் அதிலிருந்து வந்தவங்க தான். ஆனால் நம்மளுக்கு அப்போ தெரியாது, அதிலிருந்து நம்ம வந்தவங்க தான். உண்மையில் தேவன் யாருன்னு தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக தேவனோட கோபாகி நம்ம மேலே வரும். சுமதி, இப்பொழுது ஆண்டவர் பேசினார் உங்கள் குடும்பத்துக்காக. இப்போ சபையோர் எல்லாம் நாங்கள் சேர்ந்து இப்போ ஜெபித்தோம். உங்கள் குடும்பத்து மேலே தேவனோட கோபாகினி இருக்கிறது. சரியா? உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. தேவன் சொல்றார், உன் குடும்பத்தில் ஒருத்தன் எடுக்கிறேன்றார். நீ நம்பினாலும் சரி, நம்ம போனாலும் சரி, தேவனை பேசின வார்த்தையை நான் சொல்ல வேண்டியது எனக்கு கடமை. எடுத்து அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை நான் கொண்டு வருகிறேன்றார். கவனமா அந்த பிள்ளைங்களை நான் கொடுத்தேன்றாரு. கவனமா ஆண்டவர் பாதத்தில், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணோம். இப்போ உங்கள் அத்தை சொன்னாங்க இப்போ, சரிங்களா? அந்த அம்மா நல்லதுன்னு நான் சொல்கிறது இல்லை. அந்த அம்மா கிட்ட கிரியைகள் இருக்கிறது. சரியா? அந்த அம்மா நல்லதுன்னு சொல்லலை. நான் நீ கெட்டவா, அந்த அம்மா நல்லவான்னு சொல்லலை. இந்த அம்மா நல்லவா, நீ கெட்டவா நான் சொல்லலை. நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் முன்னாடி சொல்கிறேன்னா எல்லாரும் முன்னாடி தான் தேவன் பேசினார். நீ சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் ஏன்ட்டு தனியாக சொல்லியிருக்கலாமே, ஏன்ட்டு எல்லாரும் முன்னாடி சொல்ல இல்லை, எல்லாரும் முன்னாடி தான் தேவன் பேசினார். அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாரும் உங்களுக்கு குடும்பத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சரியா? அதுக்காக எச்சரிக்கையோடு இருங்க. ஏன்னா எத்தனோ குடும்பத்துக்கு தேவன் இப்படி பேசி எச்சரிக்கை இல்லாமல், சுமதி குடும்பம், எத்தனோ குடும்பம் இப்படியெல்லாம் போயிருக்கிறது. குடும்பம் இல்லாமல், அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கிறது. ஜெபம் பண்ணு. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நீ ஜெபம் பண்ணு. இத்தனை சாமி, இத்தனை கடவுளை, இத்தனை இது போனேன், எது உனக்கு நல்லது செஞ்சது? இத்தனை எது மந்திர தந்திரங்களை எது உனக்கு நல்லது செஞ்சது? குடும்பம், தேவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைங்க, தேவனுக்கு கொடுத்திருக்கிற புருஷன், கணவர் உன் கையில் தான் இருக்கிறது. அவங்கள என்ன பண்ணணும்? நீ எப்படி நடத்தணுமோ தேவனை கேட்டு நீ அதுபடி நடு. தேவனை ஆசீர்வதிப்பார். அதுதான் சாமுவேலுக்கு சொல்கிறாரு, சவுலுக்கு சொல்கிறாரு, உனக்கு கொடுத்துருக்கிற வேலை நீ கரெக்டாக செய்யாமல், நான் சொன்னது நீ கீழ்ப்படியாமல், நீ ஆடு மாடுகளை பலி எடுத்துகிட்டு வந்து, காணிக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நான் ஏற்றுக்கொள்வேனா? அது எனக்கு பிரியமில்லை. நீ என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. நீ எது கொடுத்தாலும் சரி, கொடுக்காம இருந்தாலும் சரி, நான் உன்னை கேட்க மாட்டேன். நீ கீழ்ப்படிந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சாமுவேலுக்கு சொல்கிறாரு. அதுபோல தான் தேவன் நம்மளுக்கு இந்த வார்த்தை மூலமாக பேசுகிறாரு. நீங்கள் எது கொடுக்குறீங்களோ இல்லையோ, தேவனை கீழ்ப்படி நடக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் முழுவதும், இந்த உலகத்தில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும், பஞ்சங்களும் உபத்திரங்களும் கொள்ளை நோய்கள் வந்தாலும், கர்த்தர் உங்கள் குடும்பங்களோட இருந்து உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. கோபத்தினால எது வேணாலும் நம்ம பேசிடலாம். கோபத்தினால என்னென்ன வாய்க்கு வருதோ அதெல்லாம் பேசிடுறது. அந்த சாபம் என்ன பண்ணுது? அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். அதை நீங்கள் பாருங்க.
1 சாமுவேல் இல்லை சாரி ஆதியாகம் 49 5-7 வரை வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியத்தில் இருக்கிறார். நம்ம வாயில வர அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? கோபத்தினால எது வேணாலும் நம்ம பேசிடுறோம், துப்பிடுறோம், பேசிடுறோம், கேட்டுடுறோம். ஆனால் மனுஷனை பார்க்க மாட்டா, தேவனை பார்த்து கொண்டே இருக்கிறார், எழுதிடுறார் அங்கே. இப்படி இன்னைக்கு இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த அம்மா பேர் சொல்லிடுவார், எழுதிடுவார். கோபத்தில் நீ என்னென்ன பேசியிருக்கிற சொல்லிடுவார். அது பிசாசுக்கு சொல்லி பிசாசு என்ன பண்ண ஒரு குடும்பத்தில் வந்து கிரியைகள் செய்யும். அதனால அந்த கோபத்தில் நம்ம என்ன பண்ணணும்? தாழ்மையோடு நம்ம இருக்கணும். அந்த கோபத்தில் நம்ம எது வேணாலும் பேசக்கூடாது, யார் வேணாலும் எது வேணாலும் பேசக்கூடாது. அது படிப்பா 49 5-7. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவருடைய பட்டயங்கள் கொடுமையில் கருவிகள். என் ஆத்துமாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. ஆமா, அவரோட ரகசிய ஆலோசனைக்கு உடன்பட யாரு சொல்றாரு? என் ஆத்மாவே, ஆத்மான்னு பார்த்து சொல்றாரு. அவரோட ரகசிய ஆலோசனைகளுக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர் கூட்டத்திலே நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. யார் சொல்றாரு? யாக்கோபு தன் பிள்ளைங்களுக்கு சொல்றாரு, அவங்களுக்கு கூட்ட நீ சேராதே. அவர் அகங்காரத்தினாலே, அவங்கள பெருமினாலே, அவங்க கோபத்தினாலே ஒரு புருஷனை கொலை பண்ணிட்டாங்க. யாரு? யாக்கோபு பொண்ணு தீனாள் என்ன பண்ணா? அந்த தேசத்தை பார்க்கறதுக்கு போனான். ஆனா இவர் என்ன பண்ணாங்க? தீனாள் இவங்க எல்லாம் சொன்னாங்க போவாதம்மா அங்கே சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் தீனாள் என்ன பண்ணா? தேசத்தை பார்க்கறதுக்கு போனான். அங்கே தேசத்தில் இருக்கிற அந்த அதிகாரி மகன் இவள் மேலே கண்ணு வைத்து அவளை கெடுத்ததுனால யாக்கோபு பிள்ளைங்க 2 பேரும் போய் என்ன பண்ணாங்க? அவனை கொலை பண்ணிட்டாங்க. அதனால தான் யாக்கோபு சொல்றாரு, அவங்க என்ன பண்ணாங்க? கோபத்தில் ஒரு சகோதரனை கொலை பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கூட நீங்கள் சேராதே. யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார், அவங்கள சபிக்கிறாரு, மற்ற பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணணும்? கோபத்தில் எது வேணாலும் நம்ம செய்யக்கூடாது, கோபத்தில் எது வேணாலும் பேசக்கூடாது. அந்த கோபம் வர்றது கொண்டு வர்றது யார் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த கோபத்தை கொண்டு வர பிசாசி. அந்த பிசாசி அந்த கோபம் வரும்போது யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு வெளியில் போயிடணும். புருஷனை பொண்டாட்டி ஆனாலும் சரி, அக்கா தங்கச்சிக்கலானாலும் சரி, கணவரான யாரானாலும் சரி, அந்த கோபம் வரும்போது மாமியார் மருமகளானாலும் சரி, கோபம் கொண்டு வர அந்த ஆவிகளை உங்களை விட்டு வெளிக்கு போகணும்னா, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா யாராவது ஒருத்தர் தாமதமாக நீங்கள் போகணும். அந்த கோபம் வரும்போது நீ என்ன நான் என்ன நிற்கும் போது அது என்னாவதுன்னா எது வேணாலும் நடக்கலாம். தேவனோட கோபாகினி கூட உங்க மேலே வரலாம். கோபம் வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? குத்திக்கிறாங்க, கொலை பண்ணிக்கிறாங்க, ஜெயிலில் போகிறாங்க, அனுபவிக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்களும் மனைவி அனாதிகளாக இருப்பாங்க. அதனால அந்த கோபம் வரும்போது நம்ம தாமதமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அந்த கோபத்தினால நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த கோபத்தில் நம்ம எதுவும் பேசக்கூடாது. ரெண்டாவதாக மூணாவதாக நம்ம பார்க்கும்போது எரேமியா 17வது அதிகாரம் 5-6. எரேமியா 17:5-6 மனிதனியை நம்புதல். மனிதன் நம்புறாங்க பாருங்க, இங்க மனிதனியை நம்புதல். எரேமியா 17 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறார். இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். போதும். அல்லேலூயா. மனுஷன் நம்புவாங்க. ஏம்மா நீ சபிக்கவாமா இல்லை குறை சொல்லுவாங்க. ஐயோ அவங்கள ஜாதி பார்த்துடுவாங்க, அவங்க வேற கறி சாப்பிடுவாங்க, அவங்க சரியில்லை, அவங்க ஜாத்தியத்தில் சேர்த்து கொள்ளுவாங்க, அவங்க ஜாதி பெருகுனரை சேர்த்து கொள்ளுவாங்க, அவங்க கம்மி ஜாதிங்க, கீழ் ஜாதிக்காரங்க, அங்கெல்லாம் நீ போவாதே அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொன்னா ஆமா இல்லையா? ஆமா, அவங்க சரியில்லை, வட்டி வைக்க மாட்டாங்க, அவங்க வெள்ளி வளையல் போட மாட்டாங்க, அவங்க சரியில்லை, நம்ம ஜாத்தியில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. மனுஷனை நம்பிடுறாங்க. ஆனால் தேவன் சொல்றாரு மனுஷனை நம்பாதே. மூக்குல சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலே பற்றுதலா இருப்பது
நலம். மனுஷன் நம்பாதே, உனக்கு நன்மை செய்த தேவனை நம்பு. யாது உண்மைன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த பூமியில் வாழ்நாள் முழுவதும் வாழ்றது கொஞ்ச நாள் வாழ்க்கை. இது ஆத்மா போன எங்கே போகுது? இந்த ஆத்மாவுக்கு இன்னொரு இடம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோ. உனக்கு தேவனை புத்தி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். ஆனாலும் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கிறவங்க, கலெக்டர்ஸு, பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க மனக்கண்கள் கூட செத்து முடி வச்சிருக்கிறான். எது ஒன்றுமே தெரியாமல் முடி வச்சிருக்கிறான். நான் எங்கே 2 இடத்துக்கு போனேன். 2 இடத்துல பார்க்கும்போது எங்கே இருந்தால் தெரியல. பார்க்கும்போது கடைசியில் இயேசு படம் இருக்குது, எல்லாம் இது இருக்குது, மசீது இருக்குது, சென்டரில் விநாயக படம் இருக்குது, லாஸ்ட்டில் இயேசு படம் இருக்கிறது. அதுக்கு பூஜை போட்டு பூ போட்டு மாலை போட்டு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நான் தேவனுக்கு சொன்னேன், ஆண்டவரே, ஜனங்களை மனக்கண்ணுகள் சித்திர கட்டி வைத்திருக்கிறான், உண்மையை தான் ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க சுவாமி, அவங்க மனக்கண்களை தோறுங்க. நான் ஒரு காலத்தில் பாவத்தில் சாபத்தில் இருந்தேன், பின்னி சூன்யங்கள் விக்கிரகாரத்தில் இருந்தேன், என்ன மனக்கண்ணுகளை இங்கே தெரிந்தீங்க. அதுபோல் தேவனே, எத்தனோ பக்தி உள்ளவர்கள் இருக்கிறாங்க, நீதிமான்கள் இருக்கிறாங்க, அவன் மனக்கண்ணுகளை இங்கே தெரியுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ பார்க்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணிகிட்டே வருவேன். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு தெரியாது, அவங்க நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஒரு காலத்தில் நம்ம அப்படி வாழ்ந்தவங்க தான், ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தவங்க தான். ஆனால் அப்படி இருக்கிறவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். மனுஷனை பேசி நம்ம கேட்கக்கூடாது. தேவன் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நம்ம நடக்கணும். உண்மை எது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும். சாது சுந்தர் சிங்கை பார்க்கும்போது அந்நியாஜத்தில் இருந்தவர் தான், ஒரு பக்தி உள்ள ஒரு மனிதனை தான். ஆனால் அது சாது சுந்தர் சிங்கர் என்ன பண்ண, அவங்க தாய் மறுத்து போனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பாரம் வந்தது. ஐயோ, யார் உண்மையில் தேவன், என் தாய் இருந்துட்டாங்க, யார் உண்மையில் தேவன் எனக்கு தெரியாதே, தேவனே நீர் உண்மையில் தேவன் யாருன்னு சொல்லி எனக்கு வெளிப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி சாது சுந்தர் சிங் என்ன பண்ண ஒரு புடிவாதமாக, சுருக்கமாக நான் சொல்கிறேன், புடிவாதத்தோட அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் அறைக்குள்ளே போனார் இயேசு. ஹல்லேலூயா. நானே தேவன், நானே உண்மையில் தேவன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவர் ஒரு வெளிச்சத்து போலி. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ரத்த சாட்சியாக அவர் இருந்தார், தேவனுக்காக வாழ்ந்தார். அவங்க தாய் தகப்பனாக சாப்பாட்டுல விஷம் வச்சாங்க, ஆனால் அவங்களை எதுவும் சேதப்படுத்தவில்லை, அவங்கள. அவர் என்ன பண்ணாரு, நல்லா ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் என்ன பண்ணார், வீட்டில் இருந்து வராரு, இவர் பெட் மேலே கிடையாது, எங்கே பாரு தெருவில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார், இயேசுதான் உண்மையுள்ள தேவன், இயேசுவை நம்புங்கன்னு. யார் இவர்? சாது சுந்தர் சிங் செல்வராஜ். இந்த பெட்டில் பேஷண்ட் காணோம், தெருவில் போனால் பிரசங்கம் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. அப்போ எந்த ஒரு சேதமும் அவங்களை சேதப்படுத்த முடியல அந்த விஷயமெல்லாம். அதுபோல் தேவ பிள்ளைகளாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக தேவன் உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், இப்போ ஜீவித்து கொண்டிருக்கிற தேவன் இயேசுக்கிட்ட நம்ம வரும்போது, இயேசுவை நம்பும்போது இன்னொரு வாழ்க்கை நம்மளுக்கு தேவன் அங்கே வைத்திருக்கிறாள். இது கூட இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் நீ சமாதானமாக இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா, நீ ஆசீர்வாதமாக இருக்கணுமா, உன்னை தேவைகளை தேவனை சந்திக்கணுமா, இயேசுவை நம்புங்க, இயேசுக்கிட்டே வாருங்க. உங்களுக்கு எல்லா காரியங்களும் தேவன் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறவர் தேவனாக இருக்கிறார். ஜாதி மதனும் இல்லை, 4 நட்சத்திரங்களும் இல்லை, பார்க்காதீங்க. ஜாதி ஜனம் பார்க்காது, ஜாதி மதம் எல்லாம் இல்லை. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பிறந்தவங்க தான் நம்ம எல்லாம். ஜாதி மதமே இல்லை. அவங்க உடம்புல அறுத்தாலும் ரத்தம்தான், உன் உடம்புல அறுத்தாலும் ரத்தம்தான். அந்த ரத்தத்தில் இந்த ஜாதி, ரெட்டு ஜாதி, இவங்க பராட் ஜாத்தின்னு எழுதல, ஒரே ரத்தம். அது ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், சி பாசிட்டிவ் என்ன சொல்கிறாங்களே, இதுதான், எல்லா ரத்தமும் இதுதான். அதுக்காக தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். தெரியாமல் ஜனங்கள் செய்கிறாங்கன்னு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷனை நம்ம நம்பவே கூடாது. நீதிமொழிகள் 29:25 பாருங்க. மனிதனுக்கும் பயப்படும் பயம், மனிதனுக்கு நீ பயப்படாதே, மனிதனுக்கு பயப்படும் பயம். எதுக்காக நீ மனிதனுக்கு பயப்படுற? மனிதனுக்கு பயப்படக்கூடாது, தேவனுக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும். அல்லேலூயா. மனிதனுக்கு பயப்படனா தாய் தகப்பனுக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்ல மாட்டோம், கணவருக்கு மனைவி பயப்பட வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்படி பயப்படணும்னா, ஏதோ வார்த்தைகள் அப்படி தான் இருக்கணும், தவிர பயந்துட்டு நடுங்கி கொண்டு அவங்களுக்காக நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பயப்பட்ட பயம், மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. நம்ம அதுக்காக எதிர்த்து நம்ம என்ன பேசக்கூடாது.
நம்ம அதற்காக மனுஷனுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி வேணாலும் அப்படி நம்ம வாழவும் முடியாது. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு எப்படி பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறான்னு எல்லாமே அவர் மேலே. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, என் கணவர் தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை, என் கணவரே எல்லாமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பயம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி மனுஷனே நம்பக்கூடாது. என் பிள்ளைங்களை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்மளுக்கு முதலாவதாக யாரு, இயேசு மட்டும்தான் நம்பணும். ஹல்லேலூயா. மனுஷன் மேலே மூக்கல சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருப்பது நல்ல. ஆமாம், மனுஷன் நம்பும் போது இதெல்லாம் நீங்கள் பேசிக்கோங்க, சரிங்களா? தேவன் வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அதே போல் நீங்கள் பார்க்கும்போது பெருமை, பொறாமை. 1 பேதுரு 5:5, 1 பேதுரு 5:5, நீதிமொழிகள் 16:18, இந்த 2 வார்த்தைகளை நீ பார்க்கும்போது பொறாமை, அது வாசியப்பா. அந்தபடி பெருமை. இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. என்னன்னா, அந்தபடியே இளைஞரே மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவரும் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையாய் அணிந்து கொள்ளுங்கள். நம்ம என்ன பண்ண, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படுறவங்களாக நம்ம இருக்கணும். பெருமை யாருக்கும் வரவே கூடாது. ஒரு கூட்டத்துக்கு போகும்போது கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் வசதி இருந்துச்சுன்னா அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஏழைப்பட்டவங்களுக்கு ஒரு மாதிரி பார்ப்பாங்க, சபைகளில் கூட தசபாகம் கொடுக்குறவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க, தசபாகம் கொடுக்காம இருக்கிறவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு தான் தேவன் சொல்கிறார். கீழ்ப்படிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிங்க, அம்மாப்பாருக்கு கீழ்ப்படிங்க. அவர் என்ன, ஐக்கியமாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. பெருமை யார்கிட்ட இருக்கக்கூடாது. அது பெருமை இருக்கிறவங்களுக்கு நான் எதிர்த்து நிற்பேன் தேவன் சொல்கிறார். நேபுக்தநேசருக்கு பெருமை இருந்தது. என்ன பண்ணாரு, 7 வருஷம் மாடு சாப்பிடுகிற பில்லு சாப்பிட்டு மாடுக்கு வந்த நகைகள் எல்லாம் வந்தது, மாட்டோட சரீரம் வந்தது. தேவன் சொன்னார், இது இவர் சொன்னார், மாடு மேலே ஏன் நின்றுட்டு, இது பாபிலோன் எல்லாமே என்னது, நானு கட்டினது. அந்த வார்த்தை வந்தவுடனே பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, நீ என்ன பெருமை பேசுறதுனால நீ என்ன பண்ணு, மாடு சாப்பிட பில்லி சாப்பிடுவேன். 7 வருஷம் உனக்கு நகைகள் எல்லாம் மாட்டு நகைகள், சரீரம் மாட்டு சரீரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? அந்த பெருமை இருக்கிறவங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார். எனக்கு என்ன, நான் படிச்சிருக்கிறேன். எனக்கு என்ன, நான் பெரிய வீட்டில் இருக்கிறேன், எனக்கு நகை இருக்குது, எனக்கு அது இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும். இந்த பெருமை யாருக்கும் இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். நான் பெருக்கணுமா, நான் தொழிக்கணுமா, நான் பிளேட் கழுவணுமா, அந்த அம்மாவுக்கு நான் பேக் தூக்கணுமா, அந்த அம்மாவுக்கு நான் இப்போ என்ன சாப்பாடு செவல் செஞ்சு கொடுக்கணுமா? நான் சொல்கிறேன் பாருங்க, எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்மையாக நம்ம இருக்கிறோமோ அவளுக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஆனால் பார்க்கும்போது எல்லாரும் என்னோட சின்னவங்க தான், பெரியவங்க யாருமே கிடையாது. ஆனால் நான் தான் பெருசு, எல்லாரும் சின்னவங்க தான். ஆனால் அவங்கக்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும், நான் பெரியவளாக இருந்து எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு வாட்டி நினைப்பு வரும். ஏன்னா அவங்க சின்னவங்க, நான் பெரியவா, நான் எப்படி அவங்ககிட்ட பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும். நான் என்னை பார்த்து அவங்க இந்த மாதிரி பாரு, இந்த வயசு, இந்த அம்மாவுக்கு இது இவ்வளோ வயசு இருக்குது, இப்படி பேசுது அப்படின்னு சொல்லக்கூடாது. இது மாதிரி நடந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி தாழ்மையோடு நம்ம நடந்து கொள்ளணும். நான் நினச்சி பார்ப்பேன், அதுபோல் சின்னவங்களானாலும் சரி பெரியவங்களானாலும் சரி, நம்ம தாழ்மையோடு நம்ம இருக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். பெருமை நமக்கு இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் நம்ம எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பார்த்துட்டு, ಅಮ್ಮ ನಿಂಗೆ ಎಷ್ಟಿಂಗೆಲ್ಲ ಇದ್ದೀರಮ್ಮ, ನನಗೆ ಗೊತ್ತೇ ಇಲ್ಲಮ್ಮ, ಎಷ್ಟು ತಾಳ್ಮೆಯಾಗಿದ್ದೀರಮ್ಮ. நான் சொன்னேன், இதெல்லாம் என்னது கிடையாதையா, என் தேவன்து. நான் ஒரு வேலைக்காரி, அவ்வளோதான். என் ஆத்மா கூட என்னது எனக்கு சொந்தம் கிடையாது.
எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது. இது மூச்சு கூட எனக்கு சொந்தம் கிடையாது. மூச்சு சொந்தமா? உங்களுக்கு சொந்தமா? ஒரே நிமிஷத்தில் ஒரே செகண்டில் அவர் கண் நோக்கி பார்த்தாருன்னா அது மூச்சு எடுத்துகிட்டு போயிடுவார். இது மூச்சு சொந்தம் கிடையாது. எதுவுமே நம்ம சொந்தம் கிடையாது. இதெல்லாம் அவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். இது நமக்கு வாடிக்கு வீடு. இது பர்மனெண்ட் கிடையாது. நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஏதோ வாழணும், அவ்வளோதான். தேவன் ஏதோ அனுப்பியிருக்கிறாரு, எதுக்கோ தெரிந்து கொண்டு இருக்கிறாரு, நம்ம வைத்து ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த காரியங்களை செய்து முடிக்கிற வரை இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணோம்? நடிக்கிறோம், அவ்வளோதான். இந்த உலகத்தை நம்ம நடிச்சு கொண்டு இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இது எதுவுமே நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. நீங்கள் அதை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஒரு விசுவாசி சிறைசாலை போட்டாங்களாம். அப்போது சிறைசாலை போடும்போது கூட அவரை ஜெபம் பண்ணிக்கொண்டு தேவனை துதித்து கொண்டு ஆராதனை பண்ணி கொண்டு இருப்பாராம். அவர் சிறைசாலையிலேருந்து கொஞ்சம் எத்தனோ வருஷமானதுக்கப்புறம் வெளியில் விட்டாங்களாம். அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டார், ஆண்டவரே, நான் உங்களோட ஊழியம் செய்யணும், நான் எழும்பி பிரகாசிக்கணும், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், தேவனே நீர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் பேசினாரா, மறுபடி நீ எழும்பி பிரகாசிக்கணும், நான் சிறைசாலைக்கு போவேன், சரியா அப்படின்னாரா. அப்போ இவர், எப்படி ஆண்டவரே, மறுபடி நான் எப்படி சிறைசாலைக்கு போக முடியும்? அங்கே நாத்தம், சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, அடிப்பாங்க. இது மாதிரி இருக்கும்போது நான் எப்படி ஆண்டவரே சிறைசாலை போய் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாரா. அப்போ இவங்க ஜெபித்தாரா, பேசிட்டு ஆண்டவர் விட்டுட்டாரு. அவருக்கு என்ன பண்ணல, ஆண்டவர் உயர்த்தலை. இவர் கேட்டதுக்கு பதில் வரல. இவர் சொல்லிட்டாரு, விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இவர் சொன்னார், கேட்டாராம், ஆண்டவரே, ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரல? நான் என்ன எனக்கு ஆஸ்தி அந்தஸ்தாக கேட்டேன்? நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு தானே கேட்டேன். நீங்கள் சிறைசாலைக்கு போன்னு சொன்னீங்க, அங்கே எப்படி நான் போகிறது அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். அதுக்கு ஏன் பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, இல்லை, நீ சிறைசாலைக்கு போனா நான் சொன்னேன், ஆனால் நீ ஒப்பு கொடுக்கல அப்படின்னாரா. அதுக்கப்புறம் இவர் சொன்னார், ஆண்டவரே, என்னை வைத்து நீர் என்ன செய்யணும்னு நினைக்கிறீரோ அந்த காரியங்களெல்லாம் செய்யுங்க, என்ன சித்தம் இல்லை உங்கள் சித்தமானு சொல்லி ஒப்பு கொடுத்தாரான். இது ஒரு புக்கெலாம் நான் படித்தேன். என்ன சித்தம் இல்லை ஆண்டவர், உங்கள் சித்தம், என்ன செய்யணும் என்னை வைத்து சொல்லி செய்கிறீங்களோ செய்யுங்க அப்படின்னாரா. அதுக்கப்புறம் வந்ததா பாரு ஒரு வல்லமே, ஒரு அபிஷேகம் வந்தது. மறுபடியும் கொண்டு போய் சிறைசாலை போட்டாங்க. வருஷங்களாச்சு, விடுதலை இல்லை. உள்ளாரே துதித்து கொண்டு நாத்தத்திலவே துரித்து கொண்டு இருக்கிறாரு. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பக்கத்து ரூமில் ஒருத்தர் யாரோ புதுசாக கைது வந்திருக்கிறாரு. அந்த கைது யார் அப்படின்னு சொல்லி விசாரித்தார். அது ஒன்று மகனு தான். யார் மகன்? இவர் விசுவாசி இருக்கிறா இல்லையா, அவர் மகன் பக்கத்து ஜெயிலில் கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. அப்போ இவர் தேவனை துதித்தாரா, தேவனே அவனு கூட கொண்டு வந்து போட்டிங்களா, தேவனே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம்? நம்ம என்ன நினச்சிருப்போம்? எப்படி எத்தனை பேர் நம்ம அப்படி இருப்போம்? பரவாயில்லை, எனக்கும் கஷ்டம் வந்தது பரவாயில்லை, என் மகனும் கொண்டு வந்து ஜெயிலில் போட்டிங்க பரவாயில்லை, தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்டவர் எப்படி பண்ணிட்டீங்க, என்னை கொண்டு வந்து இங்கே போட்டீங்க, நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், அதே போல் என் மகனை கூட கொண்டு வந்து அங்கே போட்டுட்டு இருக்கிறீங்க, அவனும் கஷ்டப்படுறான், உங்களுக்கு கை இருக்கா, கால் இருக்கா, மூக்கு இருக்கா, என்ன இருக்கா ஆண்டவரே, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அப்படி தானே சொல்லியிருப்போம். ஷாதாக் மேதக் அவங்களே என்ன பண்ணாங்க, எடுத்துகிட்டு போய் சீஷர்கள் எல்லாம் அவங்கள எடுத்துகிட்டு போய் அக்னி சூழ்நிலை போட்டாங்க. ஏன் ஆண்டவர் என்ன இப்படி போட்டீங்க அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை. சீஷர்கள் என்ன பண்ணாங்க, கால் மேலே போட்டு தலை கீழே போட்டு கை போச்சு, கால் மேலே போட்டு தலை கீழே போட்டு சிலுவையில் போட்டாங்க. ஏன் ஆண்டவர் என்ன அப்படி போட்டாங்கன்னு சொன்னாங்களா? சொல்லணும், நீங்கள் சொல்லணும். ஏன்? ஆண்டவர் மேலே இருந்த ஒரு அன்பு, ஒரு விசுவாசம். நான் மரித்தாலும் எங்கே போகிறேன்? இது கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் ஜெயிலோ கோர்ட்டோ கேஸோ நாத்தமோ எது இருந்தாலும் தேவனர் ஒரு நாள் எடுத்துக்கொள்வார், நான் பரலோகத்துக்கு போகிறேன். இனி என் மகனு கூட பக்கத்தில் கொண்டு வந்து போட்டிருக்கிறேன், அவனு கூட எங்கே போனால்
பரலோகத்துக்கு போகிறான். டைமுக்கு அங்கே சாப்பாடு கிடைக்குது, ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போய் சேர வேண்டியது ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. அந்த ஹிருதயம் வேணும் நம்மளுக்கு. என்ன நடந்தாலும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, எனதில்லை இந்த சரீரம், இது வீடு எனது கிடையாது, இது பூமி எனது கிடையாது, இது குடும்பம் எனது கிடையாது, எல்லாம் உங்களுது. உங்கள் சித்தமே எப்படியோ அப்படி நடத்துங்க. ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவங்க முன்னாடி போனால் நம்ம பின்னாடி போவோம். ஹல்லேலூயா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் நம்ம மாறுறவங்களாக இருக்கணும். நம்ம சாபம் நம்ம வாயில் எது வேணாலும் நம்ம பேசிடக்கூடாது. கோபத்தில் மனிதன் நம்ம நம்பக்கூடாது, மனிதனுக்கு பயப்படக்கூடாது, பெருமை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. சுய சித்தம் செய்தால் எஜேக்கியேல் 36:17-18 பாசிங்க. 36:17-18 எஜேக்கியேல். சுய சித்தம் செய்தல். ஆகையால் தேசத்திலே அவர்கள் சிந்தின ரத்தத்தின் நிமித்தம், அவர் சிந்தின ரத்தத்தின் நிமித்தம், அதே அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகத்தினால் தீட்டுப்படுத்த நிமித்தம் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன். தேசங்கள் தூற்றி போடப்பட்டார்கள். ஆமா, சுய சித்தம். தேவனுக்கு கேளாமே அவரு செய்யறதுனால அவர் என்ன பண்ண, தேவனோட கோபாகினி அவங்கள மேல வந்தது. தேவன் சொன்னாரு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது தேவனோட கோபாகினி நம்ம வருது. எந்த வேலை செஞ்சாலும், என்ன காரியங்களை தேவ புலிகளான நீங்களும் நானும் செஞ்சாலும், தேவனுக்கு தெரியாம தேவனுக்கு கேட்காம ஒரு காரியம் கூட நம்ம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு காரியம் வேணும்னா, ஒரு காரியம் வேணும், ஆனால் அந்த காரியம் நான் என்னன்னு சொல்லி விரும்புகலை. அந்த காரியத்துக்காக நான் ஆண்டவர் பாதத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் நான் அந்த காரியத்துக்கு இன்னும் முன்னு போவே இல்லை. ஆண்டவரே, இந்த காரியம் செய்யணும்னு சொல்லி உங்கள் சித்தம் இருந்தால் எனக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வழி காட்டுங்க, நல்ல ஒரு மனுஷன் எனக்கு நீர் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அதே போல தான் நீங்களும் கூட ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண, ஆண்டவர் பாதத்தில் கேட்காம பேசாமல் நீங்கள் போய் செய்யாதீங்க. அந்த காரியம் நீங்கள் போங்க, ஆனால் கேட்டுட்டு போங்க. தேவன் உங்களோட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவங்க சித்தமானால் எல்லாமே நடக்கும். ஹல்லேலூயா. அவங்க சித்தம் இல்லாமல் இருந்தால் நடுக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, முறுத்துவே கூடாது. தேவனே உங்கள் சித்தம் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி தேவன் பாதத்தில் நம்ம அறிக்கை செய்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். தலைமுறை சாபங்கள் முறித்துதல். தலைமுறையில் சாபங்கள், உங்கள் பிதாக்களோ அப்பா அம்மாவோ அவங்க அப்பா அம்மாவோ யார் செய்த பாவங்கள் எல்லாம் நமக்கு பிள்ளைங்களுக்கு வருமா? அது எதுனா யாத்திராகமும் 34:17 யாத்திராகமும் 34:7 பாருங்க. அதே போல் எண்ணாகம் 14:7 பாருங்க. எண்ணாகம் 14:7 எழுதிக்கோங்க. உபாகமம் 5:9 அது எழுதிக்கோங்க. இதில் பார்க்கும்போது பித்தாக்கள் செய்த அக்கிரமங்கள் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கின்றார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கல பிதாக்கள் செய்த பாவங்கள், நம்ம அப்பா அம்மா செய்த பாவங்களோ நாம் செய்த பாவங்களோ நம்ம பிள்ளைங்களை தலைமுறையாக 3ஆம் 4ஆம் முறை தலைமுறை அப்படின்னு பார்த்தா என் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க, இவங்க பிள்ளைங்க 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாக நம்ம தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிதாக்கள் பாவங்கள் நம்மளோட இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் எது பாவம், இது ஒரு குடும்பத்தில் ஒரு சாபம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா அதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, நானோ என் குடும்பமோ என் அப்பாவோ அம்மாவோ செய்த பாவங்கள் ஆண்டவரே என் குடும்பத்து மேலே என் பிள்ளைங்கள் மேலே வராதபடி தேவா நீர் உங்கள் ரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை சுத்திகரியுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ண ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இது வசனங்கள் ஒவ்வொன்றும் அது ஜீவனுள்ள வசனங்கள். இது வசனங்களெல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக தேவனை ஃபஸ்ட்டு ஒரு 15 நாள் என்ன பண்ணுங்க, சாபங்களை பற்றி வச்சு அந்த வசனங்களை வச்சு ஜபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் ஆசீர்வாதத்துக்கான ஜபங்கள் பண்ணுங்க. ஒரு 15 நாள் எழுப்புதலுக்கான ஒரு ஜபம் பண்ணுங்க. இந்த மாதிரி வாசனங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்,
நாவின் மேலே நாவினாலே வரும் சாபங்கள் பார்த்தோம். ரெண்டாவதாக பார்க்க சுபாவத்தினாலே வரும் சாபங்களை பார்த்தோம். மூன்றாவது நாள் கோபத்தினாலே வரும் சாபங்கள் இல்லை கோபத்தினாலே தலைமுறையும் சாபங்கள் முறிக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி 3 காரியங்களும் பார்த்தோம். இன்னும் இருக்கிறது, டைம் ஆச்சு. அதில் நெக்ஸ்ட் வாரம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் நம்ம எல்லாம் நிற்கலாம். ஜூனில்